அப்போஸ்தலர் பணி 4:12. அப்போஸ்தலர் பணி 4:12. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவால் அன்றி வேற யாராலையும் ரட்சிப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா இங்க அது விடுதலையை குறிப்பிடுகிறது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து மற்றும் எல்லா தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மற்ற எல்லா விடுதலைகளையும் அவன் பெறணும் அப்படின்னா இங்க வேதம் சொல்லுது, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவால் அன்றி வேற யாரும் ரட்சிக்க நம்மள விடுவிக்க நம்மள முடியாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். விடுதலைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது நாம் விடுதலை அடைகிறோம். அப்போ நாம விடுதலை அடையணும்னா, இல்ல நம்மளை சார்ந்து இருக்கிறவர்கள் விடுதலை அடையணும்னா, நாம இயேசுவின் நாமத்தை நாம பயன்படுத்தணும். அப்படி நாம பயன்படுத்தும் போதுதான் நாமும் சரி, நம்மை சூழ்ந்து இருக்கிறவங்களும் சரி விடுதலை பெற முடியும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை தேவைப்படுது. ஏதோ ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியில அவன் ஏதோ கட்டப்பட்டு இருக்கிறான், இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். அப்போ மனுஷன் விடுதலை ஆகணும்னா இயேசுவின் நாமத்துல தான் அவன் விடுதலை ஆக முடியும். வேற எதனாலையும் ஒரு மனுஷன் விடுதலை ஆகவே முடியாது. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு சொல்றாரு, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இங்க சால்வேஷனை குறிப்பிடல. நம்ம இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா, அந்த ரட்சிப்பை இங்க சொல்லல. அதையும் எடுத்துக்கலாம். இங்க குறிப்பா என்ன ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா விடுதலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை ஆகணும்னா இயேசுவின் நாமத்தை நாம பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை நாம பயன்படுத்தாம நாம விடுதலை அடைந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா விடுதலை அடைய மாட்டோம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஜபம் விடுதலை ஆக்கும் என்று நினைக்கிறாங்க. நான் ஜபம் பண்ணிக்கினே இருக்க போறேன், கர்த்தர் இறங்கி வந்து விடுதலை கொடுப்பார், என்னை விடுவிப்பார் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்தவர்கள் ஆயிட்டீங்கன்னா, நல்லா மேன்மை உள்ளவர்களாக மாறிட்டீங்கன்னா அவருடைய நாமத்தை கொண்டு நீங்களே உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். அதனால்தான் ஜெபம் பண்ற நேரத்துல ஜெபம் பண்ணும், அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற நேரத்துல நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இங்க வேதம் சொல்லுது, நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம விடுதலை ஆகும்படியாக நம்மகிட்ட நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்க இயேசு. அந்த நாமத்தை நாம பயன்படுத்துறோமா இல்லையான்றது தான் கேள்வி. நாம வெறும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோமா, இல்ல அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான். சரி, மத்தேயு 28:18. அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் வர இடத்துல எல்லாம்
வல்லமையை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அதிகாரமும் வல்லமையும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து தான் செயல்படும். அதனால இங்க அதிகாரம் நீங்க படிச்சீங்கனாலும் அங்க வல்லமையும் வரும். எங்க அவர் வல்லமைன்னு சொல்றாரோ அங்க அதிகாரமும் இருக்கிறது. இங்க சொல்றாரு, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. எல்லாமே எனக்கு கீழ்ப்படியும்ன்றார். அதிகாரம்னா என்ன? அதிகாரின்னு ஏன் வச்சுக்கிறாங்க? ஆபீஸ்ல எல்லாம் பாருங்க அதிகாரிங்க இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போங்க, மேல் அதிகாரின்னு ஒருத்தருப்பார். ஏன் மேல் அதிகாரின்னு சொல்றான்? அவரை கீழே இருக்கிறவங்கள வேலை வாங்குறதுக்கு, அவர் சொல்ற வேலையெல்லாம் அவங்க செய்யணும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றதுக்கு அவங்க கீழே இருக்கிறவங்க கீழ்ப்படியணும். இயேசு இங்க சொல்றாரு, அவருக்கு எல்லாம் கீழ்ப்படியும் சொல்றாரு. எல்லாம் கீழ்ப்படியும்னா என்ன அர்த்தம்? பிசாசு கீழ்ப்படிவான், வியாதி கீழ்ப்படியும், தரித்திரம் கீழ்ப்படியும், நோய்கள் கீழ்ப்படியும். இன்னும் இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவருக்கு கீழ்ப்படியும். அதான் இந்த வசனத்தோட அர்த்தம். அப்போ இங்க சொல்றாரு பாருங்க, அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அதாவது உயிர் தெழுந்து பரலோகம் போறாரு, போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு. நல்லா கவனிங்க, முதல்லயே சொல்லி இருந்தா பரவாயில்ல, ஆனா போறதுக்கு முன்னாடி சொல்றாரு. அவருக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாமே கீழ்ப்படியும் சொல்லிட்டு போறாரு. அப்போ போறதுக்கு முன்னாடி சொல்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் தான் போறாரு. முன்னாடியே சொல்லி இருந்தாருன்னா கூட எல்லாரும் போய் அவர்கிட்ட அவங்களுக்கு தேவையான விடுதலைகளை அவங்க பெற்றிருப்பாங்க. ஆனா போற நேரத்துல சொல்றாரு, ஊருக்கு கிளம்புற முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு போவாங்க பாருங்க. அப்பெல்லாம் வந்து இந்த போன்லாம் கிடையாது. அப்பெல்லாம் தூரத்து தேசம் போறாங்கன்னா கடைசியா பிள்ளைங்களை கூப்பிட்டோ யாரையா கூப்பிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா கடைசியா முக்கியமான செய்தியை சொல்லிட்டு போவாங்க இல்லையா? பார்த்துரு, வீட்டெல்லாம் பூட்டி வையு, சும்மா ஊரெல்லாம் சுத்தாத. பசங்களுக்கு அப்பா அம்மா சொல்றது அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் அதான் சொன்னாங்க. ஊரெல்லாம் சுத்தாத, ஒழுங்கா வீட்டுல இரு, நேரத்துக்கு நேரம் வா, சாப்பிடு, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. சீடர்களுக்கு இங்க இயேசு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. எனக்கு எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் இருக்கு. இயற்கையின் மேலேயும் சரி, மிருகங்கள் மேலேயும் சரி, மனிதர்கள் மேலும் சரி, பிசாசின் மேலும் சரி, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் எனக்கு கீழ்ப்படியும் சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, அந்த அதிகாரத்தை டிரான்ஸ்பர் பண்றாரு நமக்கு. எப்படி இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்றோமா காசை, இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் போடுறேன்னா என்ன ஆகுது? அந்த 20,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போய் விழுந்துடுது. அதே போல தேவன் நம்ம கிட்ட அவருடைய வல்லமைய அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்னைக்காவது நம்ம தேவன் கொடுத்த அதிகாரத்தை மதித்து இருக்கிறோமா? மதித்து அதன்படி நம்ம இருக்கிறோமா இல்ல செயல்பட்டு இருக்கிறோமா? இயேசு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்க கூட இருக்கிறேன்றார். அவருடைய நாமத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுக்கிறார். நாமத்தை கொடுக்கிறாருன்னா பயன்படுத்தும்படி எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறாருன்னா எல்லாமே நமக்கு கீழ்ப்படியும்.
இயேசுவுக்கு எதெல்லாம் கீழ்ப்படிந்ததோ அது அத்தனையும் கீழ்ப்படியும். கீழ்ப்படிதா என்னன்னு செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க. ஒரு வியாதிஸ்தர்கள் வராங்கன்னா அவருடைய நாமத்தினால சுகமாகுங்கன்னு சொல்லுங்க. இங்க சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் இருக்கிறார்னா அவருடைய நாமம் இருக்குது. நல்லா கவனிங்க, அதான் முக்கியம். இங்க சொல்றதோட அர்த்தம் அதுதான். அவர் இருக்கிறன்னா இங்க அவர் உருவமா சொல்லல, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, எனக்கும் என் நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். நான் உங்க கூட இருக்கிறேன்னா நாமத்தை உங்ககிட்ட கொடுத்ததுனால அந்த நாமத்துல நான் உங்க கூட இருக்கிறேன். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது என்னுடைய செயல்பாடுகளை நீங்க காண்பீங்க. என்ன காண்பீங்க? என்னுடைய கிரியைகளை காண்பீங்க. இததான் இங்க சொல்றாரு, உலகம் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நிறைய பேரு கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா பிரதர், ஜெபிச்சு சொல்லுங்க பிரதர் அப்படின்றாங்க. இங்க இயேசு சொல்றாரு, நான் உங்ககிட்ட நாமத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தும் போதெல்லாம் என்னுடைய கிரியைகளை நீங்க காண்பீங்க. இன்னும் சொல்ல போனா மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல நான் செய்த அத்தனை கிரியைகளையும் நீங்கள் உங்க வாழ்க்கையில காண்பீங்க. நான் செய்த அத்தனையும் என் நாமம் செய்யும் அப்படின்ற. அதனாலதான் கடைசியா சொல்லிட்டு போறாரு, எனக்கு எல்லாத்துக்கும் மேலேயும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், பத்திரமா நீங்க பூட்டி வச்சுக்காதீங்க, அதை பயன்படுத்துங்க. எப்பப்போ உங்க வாழ்க்கையிலும் சரி பிறருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் வரும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ விரோதமாய் காரியங்கள் வரும்போது அதை உங்க காலடியில கொண்டு வாங்க, அதை கீழ்ப்படுத்துங்க. லூக்கா 10ல வாசிக்கிறோம். பின்பு 17வது வசனம், லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி, ஆண்டவரே 70 பேர் அனுப்பினார், 12 பேரை மட்டும் அனுப்பல. இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க, ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவர்கள் மட்டும் சீடர்கள் இல்ல, 70 பேர் அனுப்பி இருக்கிறார். 12 பேரு மட்டும் சீடர்கள் கிடையாது, 70 பேர் மட்டும் சீடர்கள் கிடையாது. நாமும் இயேசுவின் சீடர்கள். நாம போதிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம போதிக்கப்பட்டிருக்கோம். சொல்றாரு, சீடர்கள்னா யாரு? போதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தான். பாஸ்டர் மட்டும் சீடர்கள் இல்ல, நம்ம எல்லாரும் சீடர்கள் தான். சொல்றாரு பாருங்க, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசுகள் கீழ்ப்படியுது அப்படின்றாரு. இங்க மத்தேயு 10ல வாசிங்களேன். மத்தேயு 10:16. அங்கேயும் அவர் அனுப்புறத, சீடர்களை அனுப்புவது எழுதப்பட்டிருக்கிறது. அங்க 12 பேர் அனுப்புறார். முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வர வைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் என்பது வல்லமையும் கூட. நல்லா கவனிங்க. அனுப்புறாரு. அனுப்பும் போது 16வது வசனத்துல ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார்.
என்ன சொல்றாரு? ஓநாய்கள் கூட்டத்துல அனுப்புறன்றார். யார? ஆடுகளாகிய நம்ம. ஆடு ஓநாய் கூட்டத்துல போனா என்ன ஆகும்? ஓநாயை கடிச்சு கொதறிடும். ஆனா இங்க போய் திரும்பி வந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க? ஓநாய்களும் எங்களுக்கு கீழ்ப்படியுதுன்றாங்க, பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்க ஆடுன்னு சொன்னதுனால அது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாருன்னு பாருங்க கர்த்தர். இப்போ லூக்கால வாசிக்கிறோம், அவர்கள் திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசு நமக்கு கீழ்ப்படிதா? இல்ல இன்னும் உபவாச ஜெபம் எடுத்து பிசாசை ஓட்டின்னு இருக்கிறோமா? பிசாசு ஓடுவான் பிரதர், உபவாச ஜெபம் எடுத்துக்கிறேன் பிரதர், இரவு ஜெபம் எடுத்துக்கிறேன் பிரதர், 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன், பிசாசு ஓடணும். எந்த ஜெபத்துக்கும் பிசாசு ஓட மாட்டான் பாருங்க. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மகிட்ட அவனுக்கு வேலை இல்லைன்னு. நாம் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நமக்கு அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டு போயிட்டாரு இல்ல. நாமம்னா இப்போ என் பேர் பிரான்சிஸ்னா நான் யாரு, என் குணம் என்ன அப்படின்ற என்னோட ஃபுல்லா சொல்றது தான் என் பேரு. என்ன முழுசா சொல்றது தான் என்னோட பேரு இல்லையா? நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு போதகர். பிரான்சிஸ்னோன்னு என்ன வருது? பாஸ்டர் பிரான்சிஸ்னோன்னு. அவர் போதகர், ஒரு பாஸ்டர், அவர் போதிக்கிறவர். அப்புறம் என்னோட குணாதிசயம் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதெல்லாம் அந்த நாமம் கேரி பண்ணுது. அதனால இயேசுவின் நாமம் அவரை கேரி பண்ணுது. கேரி பண்ணுதுன்னா என்ன சொல்றது? அவரை பிரதிபலிக்கிறது, அவரை முழுசா பிரதிபலிக்கிறது அவருடைய நாமம். நீங்க அவருடைய நாமத்தை சொன்னா பிசாசு அவருடைய நாமத்தை மட்டும் கேட்பதில்ல, அவரை பற்றிய முழு விவரமும் அவனுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ பிசாசு அதை செய்கிறது. ஏன் செய்யுது? அவருடைய நாமத்தை மேல அதிகாரம் கொடுத்து அனுப்புறார். இந்த மத்தேயு 10 வாசிக்கிறோம் இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல அதிகாரம் கொடுத்து அனுப்புறார். நீங்க முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், அவருடைய நாமத்தை பயன்படுத்த நமக்கு தெரியணும். நாம பயன்படுத்தணும், பயன்படுத்தியாவது பார்க்கணும். அப்படி பயன்படுத்தும் போது இந்த சீடர்கள் சொல்லுவது போலவே நாமும் சொல்லுவோம், பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று, நமக்கு கீழ்ப்படுகிறது என்று. பிசாசுனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நிறைய பேரு அப்படியே ஆடுறது தான் பிசாசுன்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய இடத்துல பாத்துக்கிறீங்களா? ஜப கூட்டத்துல எல்லாம் பிசாசு ஆடுவான் அப்படி இப்படி. என்னமோ அவங்களுக்கு தான் பிசாசு புடிச்சுனுக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். கிடையாது. நிறைய டைம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் அந்த மாதிரி ஆடுறது, அந்த மாதிரி நடக்கிறது. புரியுதுங்களா? ஆனா இப்போ அதெல்லாம் ரொம்ப முதல்ல சர்ச்சஸ் எல்லாம் தொடங்கினப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் அதெல்லாம் அமைஞ்சிருச்சு. அது ஏன் அமைந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா பிசாசு அப்படி கிடையாது. அவன் நமக்குள்ள கிரியை செய்யறான்னா விசுவாசத்தை கொண்டு வரதன் வழியாக அவன் கிரியை செய்யறான். ரைட். இப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் அதிகாரம் கொடுக்கிறார். இத பாருங்க, மார்க் 16:17. அவர் சொன்னார் இல்லையா, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னார். இங்க அந்த அதிகாரத்தை இங்க மார்க் எழுதுறாரு பாரு. மத்தேயு எழுதாம விட்டத இங்க இவர் எழுதுறாரு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்,
சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது யாருக்கு எழுதினாரு? உங்களுக்கும் எனக்கும். அவருடைய நாமத்தின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பது இந்த வசனம் சொல்லுகிறது. நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? எல்லாவற்றின் மேலும் இயேசுக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் இயேசுக்கு தான் வல்லமை இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். ஹலோ, அதனால்தான் நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றோம். அவர் ஒருத்தருக்கு தான் வல்லமை இருக்குது, அவர் ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, அவருக்கு மட்டும் அதிகாரமும் வல்லமையும் இல்லை, அவர் இருக்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்கிற வல்லமையும் நமக்கு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிறது. இவ்வளவு நாள் கர்த்தருக்கு மட்டும்தான் வல்லமை இருக்குதுன்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு உங்களுக்கும் அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் இருக்கிறது. இயேசுவுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையும் இருந்ததோ அதுல கொஞ்சம் கூட குறையாம ரட்சிக்கப்பட்ட நமக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதோ, கர்த்தருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதோ, கொஞ்சம் கூட குறையாம நமக்கு 50% கொடுத்துட்டு போனாரு, இல்ல 60% கொடுத்துட்டு போனாரு, இல்ல 90% கொடுத்துட்டு போனாரு, இல்ல 99 கொஞ்சம் குறைச்சு கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு இருக்குதா? இல்ல, முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுங்க. அங்க மத்தேயுல சொல்றாரு பாருங்க 18ல, அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு கொடுக்கப்பட்டதாக இயேசு சொல்றாரு. அப்ப கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கணும்ல இயேசுவுக்கு. யார் கொடுத்தது? பிதா கொடுத்தார். எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பிதா இயேசுக்கு கொடுத்தார். இந்த பூமியில மனுஷனாய் பிறந்த பிறகு அவர் பிதாவுடைய வல்லமை அதிகாரம் அத்தனையும் கொடுத்தார். பிதாவுக்கு எவ்வளவு வல்லமை இருந்ததோ, பிதாவுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்ததோ, அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு கிட்ட கொடுத்தார். இயேசு பிதா கொடுத்தாருன்னு பத்திரமா எடுத்து பூட்டி வச்சுக்கினாரா? அவர் பயன்படுத்தினார். பிசாசு பிடித்தவன் வந்தபோது சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லி விரட்டினார். நோயாளிகள் வந்தபோது சுகம் பெறு என்று சொல்றார். இயற்கை எதிராக வந்தபோது, காற்றும் கடலும் அடித்த போது இறையாதே அமைதலாயிரு அப்படின்னாரு. லாசரஸ் மரித்து செத்து போயிட்டான், அவனை உயிரோடு எழுப்பினார். தொழுநோயாளிகளை குணமாக்கினார். பிறவிலே குருடனை குணமாக்கினார். எழுந்து நடக்க முடியாதவனு, பிறவிலே நடக்காதவனு, இது வரைக்கும் நடக்க தெரியாதவன நடக்க வச்சார். காது கேட்காதவன கேட்க வச்சார். கை சூம்பினவன சரியாக்கினார். இப்படி அவர் அற்புதங்களை செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகல வியாதிகளையும் சுகமாக்கினார் வேத சொல். எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார். ஒண்ணு கூட என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, வந்த எல்லாரையும் குணமாக்கினார். எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார், எல்லாரையும் குணமாக்கினார். 1000 வியாதிஸ்தன் வந்து விசுவசிச்சான்னா 1000 பேரையும் குணமாக்கி அனுப்பினார்.
அதனால அவர்கிட்ட வல்லமை குறைஞ்சிச்சா? எங்க இருந்து வந்துச்சு அந்த வல்லமை அவருக்கு? எங்க இருந்து வந்துச்சு அந்த அதிகாரம் அவருக்கு? அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுனா பிதாவினால கொடுக்கப்பட்டது. பிதா அவருக்கு முழு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தாரு. இயேசு என்ன செஞ்சிருக்கலாம்? பரம் ஏறும்போது அப்படியே போயிட்டு இருக்கலாம். என்ன செஞ்சாரு? அந்த வல்லமையும் அந்த அதிகாரம் பிதாவிடம் இருந்து வாங்கினார்ல, அந்த வல்லமைய முழுசா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். பிதாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ, அந்த அதிகாரமும் வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு என்ன அதிகாரமும் வல்லமையும் இருந்ததோ இருக்கிறதோ இப்போவும், அதே அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் எதெல்லாம் கீழ்ப்படுகிறதோ அத்தனை காரியங்களும் இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட நமக்கு கீழ்ப்படியும் என்று சொல்றார். நம்புறீங்களா? எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு. எத்தனை கோடி பிசாசு வேணா இருக்கலாம், அவருடைய நாமத்துக்கு அத்தனை கோடியும் கீழ்ப்படியும். சீடர்கள் வந்து சொல்றாங்க, அவைகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்றாங்க. நமக்கு அவைகள் கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும்படியாக இல்ல, அவருக்கு எல்லாம் கீழ்ப்படியும் நமக்கு தெரியாதா? அது ஒண்ணும் பெரிய பிரசங்கம் எல்லாம் தேவையே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிதாவுக்கும் சரி குமாரனுக்கும் சரி எல்லாம் கீழ்ப்படியும். நமக்கு கீழ்ப்படியுமான்ற வெளிப்பாடு தான் நமக்கு உண்டாகணும். நமக்கு எல்லாம் கீழ்ப்படியும்ன்ற அந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாயிடுச்சுன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய உபவாசம் எல்லாம் தேவையில்லை. 40 நாள் உபவாசம் எடுத்து ஆண்டவரே அந்த வல்லமையை கூடும் அந்த வல்லமையை கூடும்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அப்படி நம்ம 40 நாள் 50 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஒரு வல்லமையை பெறுறோம்னா, அந்த வல்லமையை நம்ம உண்டாக்கி இருக்கிறோம்னு அர்த்தம். எனக்கும் அதுல ஒரு பங்கு இருக்குதுன்னு அர்த்தம். இங்க அவர் கொடுத்துட்டு போனாருன்னு தான் வேதம் சொல்லுது. அதுல எனக்கு எந்த பங்கும் இல்ல. ஏதோ ஒரு முயற்சினால அந்த வல்லமையை நான் உண்டாக்கிக்கல, அது என்னுடையதாகல. அவரே கொடுத்துட்டாரு. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டாந்து கொடுத்துட்டாரு. சீடர்கள் கேட்கல, நீங்க போறீங்க ஆண்டவரே, உங்க வல்லமையை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க, நான் தனியா இருக்க போறேன் அப்படின்னு அவங்க கேட்கல. ஆனா அவர் கொடுத்துட்டு போறாரு. அவருடைய நாமத்துல கொடுத்துட்டு போறாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம விசுவசிச்சுட்டோம்னா யோவான்ல சொல்றாரு பாருங்க, யோவான் 14:12 உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அத நீங்க உங்களுடையதாக்கி கொள்வீங்கன்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். இது யாரோ ஒரு பாஸ்டருக்கு எழுதி இருக்குது, அமெரிக்கால இருக்கிறவருக்கு, இல்ல ஆப்பிரிக்கால ஊழியம் செய்யற ஒருத்தருக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆஹா நம்ம டிவியை பார்த்துட்டு, ஆஹா ஒரு வழியா கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார், ஆமென் அல்லேலூயா அப்படின்னு மட்டும் நிறுத்திடாதீங்க. அதெல்லாம் பாருங்க. நான்லாம் நிறைய பெண்ணின்லாம் பார்த்துருக்கேன், நேராவும் பார்த்துருக்கேன், டிவிலையும் பார்த்துருக்கேன். இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மத்தேயு 28 சொல்றாரு பாருங்க, 20:20
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? டீச் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லி கொடுங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்கு வந்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. யாருக்காவது வியாதினா ஜெபம் பண்ணின்னு உட்கார்ந்து நிற்காதீங்க. ஆண்டவரே அவருக்கு சுகர் வந்துருச்சு, ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, ஆண்டவரே குணமாக்கும் அப்படின்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. வியாதிஸ்தர் மேல் கை வைப்பீர்கள். இயேசுவின் நாமத்துல அவங்க தலையில கை வச்சு சுகமாகுங்கன்னு சொல்லுங்க. அந்த ஆவியை விரட்டுங்க, பலகீனப்படுத்துற ஆவியை விரட்டுங்க. கேன்சர் வந்துருக்குன்னா கேன்சரை பார்த்து சொல்லுங்க. அவங்க உடம்ப பார்த்து எங்க இருக்குதோ அங்க பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்துல வெளியே போன்னு சொல்லுங்க. போதா இல்லையான்னு பார்த்துருவோம். சொல்லிட்டு போச்சா இல்லையான்னு யோசிக்காதீங்க. சொல்லிதான் பாருங்களாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், யோவான் 14:12 சொன்னபடியே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட ஒரு படி மேல போய் செய்வீங்கன்ற. கர்த்தர் எவ்வளவு வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவரு பரமேற போறேன் அப்படின்ன உடனே, அதாவது மரித்து பரமேற போறேன் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். நம்ம கீழே படிக்க வேணாம், இவ்வளவு வரைக்கும் படிச்சாலே போதும். பயந்துட்டாங்க சீடர்கள்லாம். ஏன் பயந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ இயேசு இடத்துல போய் சொன்னாங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார். பேதுரு மாமியாருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு உடனே டாக்டர்கிட்ட கூட்டின்னு போல அவரு இயேசுவை வீட்டுக்கு கூட்டின்னு போனாரு. ஃப்ரீயாவே இயேசுவும் பார்த்துட்டாரு. ஃப்ரீயாவே அவங்கள சுகமாக்கினார். இந்த மாதிரி உங்களுக்கு உணவெல்லாம் வர வந்துச்சு பாருங்க. 5000 பேரை போஷித்தாரு. மீதி கூட ஆளுக்கு ஒரு கூட வேற கொடுத்தனுப்புனாரு சாப்பாடை. பாருங்க, மீன் அப்பம் என்வி போட்டு அனுப்புறாரு. அதுவும் ஒரு கூட நிறைய எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டாங்க. அதை வச்சுன்னு சாப்பிட்டாங்கன்னா 2 நாள் 3 நாள் சாப்பிடலாம் பொழுது. வீட்டுக்கெல்லாம் வேற கொடுத்து அனுப்புறாரு, போ எடுத்துன்னு போங்க அப்படின்னு. அதனால அவருடைய தேவைகள் அத்தனையும் அவர் சந்திக்கிறார். அதனால இவங்களுக்கு எல்லாம் கவலை வந்துருச்சு. என்னடா இது, இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு கொலை பண்ணி அவர் பரலோகத்துக்கு போறான்றாரு, நம்மளாம் என்ன செய்ய போறோம் தெரியலையே அப்படின்னு அவங்க திக்கற்றவளா நிக்கிறாங்க. யோவான் 13, 14, 15, 16, 17 அதிகாரங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. வரமேறதுக்கு முன்னாடி, அவர் சிலுவையை தூக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான உபதேசம் அங்க எழுதப்பட்டிருக்கு. அங்க இதையும் சொல்றாரு பாருங்க, என் நாமத்துல பிதாவை கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். பிதா கிட்ட போய் கேளுங்க. நீங்க பாவியோ இல்ல யாரோ
பாவம் செஞ்சீங்களோ செய்யலையோ, பரிசுத்தமா இருக்கிறீங்களோ இல்லையோ, அதான் சொல்ல வர்றாரு. இல்ல பரிசுத்தமா இருந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தை சொல்லுங்க. அவர் வெறும் என் நாமத்தான் பார்ப்பாரு. உங்க சந்தோஷம் நிறைவடையும்படியாய் பெற்றுக் கொள்வீங்கன்றார். எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு போய்கிறார் பாருங்க. நம்ம என்னன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயான்னு அழுதுன்னு உட்கார்ந்து நிக்கிறோம். பிசாசு இப்படி பண்றான் ஆண்டவரே, பிசாசு இதெல்லாம் புடிங்கன்னு போயிட்டான் ஆண்டவரே, பிசாசு என்ன அழிச்சிட்டான் ஆண்டவரே, ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான் ஆண்டவரே அப்படின்னு அழுதுன்னு உட்கார்ந்து நிக்கிறாங்க. அழுதுனே தான் இருக்கணும். நீ என்னதான் அழுதாலும் அங்க பிசாசு ஓட போறது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, பைபிள் எடுத்து ஒழுங்கா வாசி. ஒழுங்கா பிரசவம் பண்ற இடத்துக்கு போ. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள்லாம் திறக்கட்டும், இருதயம் திறக்கட்டும். என் வல்லமே உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்றார். இன்னும் சொல்ல போனா இயேசு மரித்து, அவர் சிலுவையில மரித்து இறந்து உயிர்த்து பரலோகம் போறார் அப்படின்னுக்குள்ள அவர் சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் அப்படின்றார் யோவான்ல இல்லையா 16ல சொல்றாரு. உங்களை திக்கற்றவங்கள அப்படியே திசை தெரியாதவங்களா அப்படியே விட்டு போல, யாரும் இல்லாம அனாதையா விட்டு போல, என் நாமத்தை கொடுத்துட்டு போறேன். என் நாமம் இருக்குதுன்னா நாங்க இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்க இப்போ கவலைப்படுறீங்களா? என்கிட்ட வந்தா சுகம் பெற முடியாம போயிடுமே, நான் இல்லைன்னா சுகம் பெற முடியாத, விடுதலை அடைய முடியாது, சாப்பாட்டு கஷ்டம், இதுன்னு நீங்க கவலைப்பட்டு நிக்கிறீங்களா? நாமத்தை கொடுக்கிறேன். நாமத்தை கொடுக்கிறேன்னா நானே அங்க இருக்கிற மாதிரி, நான் செய்த அத்தனை காரியங்களையும் நாமம் செய்யும். இயேசு இருந்தப்போ அந்த ஊர்ல இருந்தவங்க தான் அற்புதங்களை பெற்றாங்க. தூரம் இருந்தவங்க பெற்றாங்களா? இல்ல. இயேசு பரமேறின பிறகு அவருடைய நாமத்தை பயன்படுத்தின அத்தனை பேரும் கர்த்தரின் கிரியைகளை கண்டார்கள். அவன் ஒவ்வொரு முறையும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது அவர் அங்க கிரியை செய்யறத நம்மளால பார்க்க முடியும். நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் கர்த்தரை பார்க்கணும் ஆண்டவரே, நீங்க அறைக்கு வாங்க ஆண்டவரே, நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. இன்னும் அவங்க கர்த்தரை பார்க்கல போல இருக்கு. நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். அவருடைய கிரியைகளை நான் பார்த்தபோது, அவருடைய கிரியைகளை நான் கண்டபோது, அவரை நான் கண்டேன். அவர் தானே செஞ்சாரு. அது கண்ட மாதிரி தானே? கண்ட மாதிரி இல்ல, கண்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அங்க கிரியை செய்தார். ஒவ்வொரு முறையும் அவர் கிரியை செய்யும் போது நான் அவரை காண்கிறேன். அங்க ஒருத்தர் இருந்தா தானே கிரியை செய்ய முடியும். அப்போ அவர் சொல்றாரு, திக்கற்றவளா விடன்னா, எப்பா நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அழுவாதீங்க, கத்தாதீங்க, என் நாமம் உங்களுக்கு கொடுக்குறேன். அது சற்று குறைவும் இல்லை, என்னை விட அது சற்று குறைவு கிடையாது. நான் எதெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் செய்யும்ன்றதை நீங்க விசுவசிச்சு வாயால பேசுனீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான்றவன் உயிராயிடுவான். கேன்சர் வந்துருச்சுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னா சிரிக்கலாம். ஏன்னா அதன் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம ரொம்ப முக்கியமா வேல்யூபிளா எடுத்துக்கணும். மதிப்புள்ளதா, நம்ம எல்லாத்த விட மதிப்புள்ளதா நம்ம உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், நல்லா இருந்தது, அப்படி இல்லை. அந்த பிரசங்கமாக அவருடைய வார்த்தையாக நம்ம மாறணும். அவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடி நான் என்னை விசுவசிக்கிறான், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான்னா அதை விசுவசிக்கணும். அந்த வாக்கை என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப சொல்லணும். சொல்லிதான் பாருங்க.
சொல்றது மட்டும் இல்ல, கண்ணை மூடிட்டு ஒரு வியாதிஸ்தன் வர மாதிரி பார்க்கணும். அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்றீங்க. இல்ல ஒருத்தன் உட்கார்ந்த நிலையிலேருந்து வராங்க, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க, சிந்திங்கள். ஒரு நாள் பாருங்க, வீல் சேர்ல ஒருத்தன் வந்து நிப்பாங்க. ஒருத்தவங்க நடக்க முடியல பிரதருக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஜெபத்தை பண்ணிடாதீங்க. வியாதிஸ்தர் ஒருத்தர் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணிடாதீங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தின் வல்லமையும் பயன்படுத்துங்க. அப்படி நீங்க பயன்படுத்துவீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமை பெறும். ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்திடுவீங்க. வருவோம், மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவோம். இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை கொஞ்சம் ஆழமா படிக்கலாம். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குன்றத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் பைபிள்ன்றது சும்மா நம்ம பார்த்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ளணும். வார்த்தை என்ன சொல்லுதோ அதாக நாம் மாற கற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்க மாற கற்றுக்கொள்வீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமை பெறும் இந்த உலகத்துல. அதுதான் நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தை உள்ள போக போக அந்த வார்த்தை வந்து நம்மளை மாத்திரும். இந்த வார்த்தையை நம்ம காட்சிகளாக பார்க்க ஆரம்பிப்போம்னா அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதலையும் சுகமும் அன்றாட நிகழ்வாயிடும். யோபு சொல்றாரு இல்லையா, எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். புதிய ஏற்பாட்டுல அவருடைய நாமம் செய்யும் அத்தனையும். முட்டிகால் போட்டு அழுதுன்னு ஜெபம் பண்ணின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெழுகுவத்தி கொளுத்திக்கின்னு ஊதுவத்தி சாம்பிராணியை காட்டின்னு, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ஊதுவத்தி ஏத்துறது, சாம்பிராணி போடுறது, கடவுளுக்கு அது ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு. வார்த்தையின்படி நீங்க செய்றீங்களா? வார்த்தையின்படி நீங்க மாறிட்டு வரீங்களா? அதுதான் முக்கியமா இருக்குது. இந்த வேதாகமும் 2 உடன்படிக்கை, முக்கியமா 2 உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. சிலுவைக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கை, சிலுவைக்கு அப்புறம் புதிய உடன்படிக்கை. உயிர்த்த பிறகு இயேசு சொன்னதெல்லாம் புதிய உடன்படிக்கையில வருகிறது. புதிய உடன்படிக்கை என்னன்னு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. அந்த காலத்துல உடன்படிக்கை பண்ணுவாங்க. இன்னைக்கும் ஆப்பிரிக்கா தேசத்துல எல்லாம் பண்றாங்க உடன்படிக்கை. எப்படின்னா, 2 குடும்ப தலைவர்கள் ஒண்ணா வருவாங்க. வந்து இரத்தத்தினாலான உடன்படிக்கையை பண்ணுவாங்க. ஆட்டுக்கிடாக்களை வெட்டி உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்படி உடன்படிக்கை பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த ரத்தத்தை சிந்தின பிறகு இது உடன்படிக்கையின் ரத்தம் இது அப்படின்வாங்க. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல சொல்லுவாங்க, உடன்படிக்கையின் ரத்தத்தின் சகோதரன் நீ அப்படின்வாங்க. நீ இனிமேல் எனக்கு சகோதரன் அப்படின்வாங்க. அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ஆட்டை வெட்டி, நீ இனிமேல் என்னுடைய சகோதரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்குவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, உன்னுடைய இதெல்லாம் என்னது, என்னுடைய இதெல்லாம் ஒண்ணுது. இதுதான் உடன்படிக்கை. அப்போ ஒருவேளை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, அந்த 2 சகோதரர்ல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா,
ரத்தத்தினால்தான் சகோதரன், இப்போ கூட பிறந்ததுனால இல்ல. அவன் அப்படி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உயிராக்குறாரு பாருங்க, அவர் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறது, சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், உடுக்கிற துணி எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுதான் அந்த உடன்படிக்கையோட முக்கியமான விஷயமே அதுதான். எப்போ யார் ஒருத்தர் குறைவுபடுறாங்களோ, ஒருத்தர் கடன்ல போயிடலாம், ஒருத்தர் நல்லா செழிப்பா பணக்காரரா இருக்கலாம். அப்போ பணக்காரரா இருக்கிறவர் என்ன பண்ணணும்? அவர் எவ்வளவு கடன்ல விழுந்தாலும் அந்த கடனை அடைக்கணும். இதற்காக 2 தனிப்பட்ட ஆட்கள் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடன்படிக்கை பண்ணுவாங்க. உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி. இயேசு கல்வாரியில நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? என்னதெல்லாம் உன்னுது, உன்தெல்லாம் என்னுடையது. இதுதான் புதிய உடன்படிக்கையோட சாரம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். தட் இஸ் நியூ டெஸ்ட்மென்ட். இதுதான் ரோமர்ல இருந்து நீங்க வாசிங்கன்னா இதுதான் சொல்லப்படுது. கல்வாரியில இயேசு ஏதோ நம்ம வழிபட்டு ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு துடிச்சு இறந்ததை மட்டும் நினைக்கிறது இல்ல. அங்க ஒரு உடன்படிக்கை நிகழ்ந்திருக்கிறது. நானும் நீங்களும் உடன்படிக்கையின் பிள்ளைகள், கவர்னன்ட் பீப்புள். மறந்துடவே கூடாது. உடன்படிக்கையில் இருக்கிறோம். யாரோடு உடன்படிக்கையில் இருக்கிறோம்? கர்த்தரோடு உடன்படிக்கையில். இயேசு ரத்தத்தை சிந்தினார். அந்த உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை வந்திருக்குதுன்னு எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்கு குறைபடும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த உடன்படிக்கையின்படி அவருடைய இதுல இருந்து எடுத்து நமக்கு கொடுத்து நம்மளை நிறைவாக்குகிறார். வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கீழே போனாலும் சரி, நாம இல்லாமல் போனாலும் சரி, கொஞ்ச காலத்துல நம்ம மேல வந்துடும். ஏன்னா நம்ம கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணணும், மனுஷனோடு இல்ல. அவர் நம்மகிட்ட அவரே வந்து உடன்படிக்கை பண்றார். ரத்தத்தின் உடன்படிக்கை அது. கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்வது அவருக்கு பிரியமாய் இருந்தது. அவருடைய ரத்தத்தை சிந்தினதுனால அவரோடு ஒப்புரவானோம். We became a covenant people. நம்ம ஜபம் எப்பவுமே உடன்படிக்கையோடு இருக்கணும். ஜபம்னா சும்மா அழுவுறது இல்லை, புலம்புறது இல்லை, கத்துறது இல்லை, கூப்பாடு போடுறது இல்லை, ஊழ விடுறது கிடையாது. தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய இதெல்லாம் என்னுடையதான் அவருது. என்கிட்ட என்ன இருந்தது? பாவம் தான் இருந்தது, சாபம் தான் இருந்தது, பிசாசின் கிரியை தான், தரித்திரம் தான் இருந்தது, ஏழ்மை தான் இருந்தது, வியாதி தான் இருந்தது. எதுவும் நல்ல விஷயம் மனுஷன்ட்ட இல்ல. அவர்கிட்ட இதெல்லாம் இல்ல. அவர்கிட்ட எல்லாமே நன்மையானவைகள் இருந்தது. நம்மகிட்ட சாபம் தான் இருந்தது. மனிதர்களிடத்துல அவர்கிட்ட சாபம் இல்ல, பாவம் இல்ல, நோய் இல்ல, தரித்திரம் கிடையாது. இது எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஆனா அவர் முன் வந்து உடன்படிக்கை பண்றாரு. உன்னுடைய இதெல்லாம் என்னுடையது, என்னுடைய இதெல்லாம் ஒன்றுன்றார். அதனாலதான் சிலுவையில நம்ம இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். நம்மளை சரியாக்கிட்டே இருப்பாரு சிலுவையில். அவர் தன் மேல் வர வச்சதுக்கு காரணமே அந்த உடன்படிக்கை தான். இன்னைக்கும் அந்த உடன்படிக்கை தாரர் உயிரோடு இருக்கிறாரு, எப்பவுமே உயிரோடு இருக்கத்தான் போறாரு. ஏன்னா நான் குறைவுபடும் போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வியாதிப்படும் போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒண்ணும் இல்லாம போகும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒருத்தரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அவரே வந்து என்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்க, அவருடைய உடன்படிக்கையில நான் இருக்கிறேன். அந்த உடன்படிக்கை எழுதி இருக்கு பாருங்க, அதான் வேதம். அந்த அக்ரிமெண்ட், அந்த பத்திரம்
அந்த பத்திரத்துல நான் குறைபடும் போது கர்த்தர் அங்க நிறைவாக்குவார். வியாதி வரும்போது சுகத்தை கொடுக்கிறார், தரித்திரம் வரும்போது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அவர் பேக்கப் பண்றாரு. எதிரி வரும்போது நான் போய் யுத்தத்துக்கு போக வேண்டியதில்லை, அவர் போவார். புரியுதுங்களா? ஏன்? அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மனுஷன் இல்ல சத்தியம் பண்ணிட்டு என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவர் இல்ல, போய் சத்தியம் பண்றவர் கிடையாது. கேசி எலிசாயிட்ட ஓடியாந்து சொல்றான், ஐயோ மலை முழுவதும் சிரியா ராணுவம் நிக்குது, ரதங்கள் குதிரைகள் எல்லாம் பீரங்கி குதிரை எல்லாத்தையும் தூக்கி வந்துட்டாங்க, ஒரு ஆளை பிடிக்கிறது, ஒரு தேசத்தை பிடிக்கிறது கிடையாது. ஒரு தேசத்தை பிடிக்கிறதா இருந்தா ஒரு ராணுவத்தை எட்டுன்னு வரலாம். குதிரை படை, காலார் படை, கப்பல் படை, வில் படை, எல்லா படையும் கொண்டாடலாம். ஆனா இங்க பிடிக்க போறது எலிசான்ற ஒரே தீர்க்கதரிசியை தான். ஆனா அந்த ராஜாவுக்கு விலகுது, இவன் வல்லமை உள்ள ஆளுன்னு. அதனாலதான் ஆர்மியை கூட்டின்னு வரான். இல்ல தனியா வந்திருக்கலாம், இல்ல ஒரு 4 பேர் அனுப்பியிருக்கலாம். கேசி பயந்துன்னு வந்து சொல்றான், முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படின்றான். ஒரு ஆர்மியே நிக்குது, நம்மளால தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்றான். அப்போ எலிசா அவன் கண்களை திறக்கிறாரு. மலை முழுவதும் அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள், ராணுவ வீரர்லாம் நின்றத கேசி பார்க்கிறான். ஏன் பார்க்கிறான்? எப்படி பார்க்கிறான்? எலிசா அவன் கண்களை திறந்தார். எலிசா நம்ம கண்களை திறக்கிறது இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. இதோ பிரசங்கம் பண்றேன்னா கண்ணு திறந்ததா இல்லையா? உங்க பின்னாடி ராணுவம் இருக்குதுங்க, உலக ராணுவம் இல்ல. மிக்கேல்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் பட தளபதி. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம கமெண்ட் பண்ணோம்னா அந்த ஆர்மி நகர ஆரம்பிக்கும். நம்ம மேல அவ்வளவு சீக்கிரத்துல யாராலும் கை வைக்க முடியாது. வச்சாங்கன்னா, வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அது பிசாசா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் தந்திரமா இருந்தாலும் சரி, நம்மளை மட்டும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இல்லை. எனக்கு பின்னாடி ஆர்மி நிக்குது பாருங்க, எனக்கு பின்னாடி மிக்கேல் நிக்கிறார். கோடிக்கணக்கான வெல் ட்ரெயின்டான வானதூதர்கள் இருக்கிறாங்க. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு வானதூதன் 1,00,000த்துக்கு மேலான மக்களை சாவடிச்சாங்க அப்படின்றதுக்குள்ள. அப்ப அத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை பேக்கப் பண்றாரு. ஏன்னா நாம உடன்படிக்கையில இருக்கிறோம். எவ்வளவு ப்ரிஷியஸான விஷயம் பாருங்க. அதனால்தான் பேதுறாங்க சொல்றான், தங்கமும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல, அதை விட விலை உயர்ந்தது இருக்குது. நான் நாமத்தை சொன்னா அங்கிருந்து வரோம். அதனால்தான் உடன்படிக்கை மக்கள் என்பதை நினைவு கூர்ந்து ஜபிக்கணும். அதிகாரத்தை பயன்படுத்தும் போதும் அப்படிதான் பயன்படுத்தணும். பாருங்க, எலிசாவுக்கு முன்னாடி வந்தார், அது எல்லாமே ஒண்ணு இல்லாம போனாங்க பாருங்க. அதனால நாம பயந்தோம்னா அவன் ஜெயிச்சிருவான். எதிர்க்கிறோம் எல்லாத்துக்கும் விசுவாசம் தான். அதனாலதான் அந்த விசுவாசத்தை குலைக்க அவன் போராடுறான். சந்தேகங்களை ஏற்படுத்துறான், பயத்தை ஏற்படுத்துறான், கவலையை ஏற்படுத்துறான். ஏன் பயம் வருதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? டக்குன்னு நம்ம ஏன் பயந்துறோம்? பிரச்சனைகளை பார்க்கும்போது, வியாதிகளை பார்க்கும்போது, சில காரியங்களை பார்க்கும்போது ஏன் நம்ம பயப்படுறோம்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் பயமுறுத்துறான் பிசாசு? பயத்தின் வழியாக நம்மளை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறான்னு தெரியுதா உங்களுக்கு?
ஏன்னு தெரியுதா? பயமுறுத்துறான். இந்த வியாதியில செத்துரும், சீக்கிரம் செத்துரும் அப்படின்னு பயமுறுத்துறான். சிம்பிளான விஷயம். நமக்கு அதிகாரம் இல்ல, அவனுக்கு இருக்குதுன்னு காட்டுறான். ஏமாத்துறான். சிங்கத்தை போல இருக்கிறான்னு தான் சொல்லப்படுறது. சிங்கம் கிடையாது. மஸ்கராத் தான். நீங்களாம் பாத்தீங்களான்னு தெரியல. நான் சின்ன பையனா இருக்கல, பாண்டிச்சேரிலாம் மஸ்கராத்லாம் ஆடுவாங்க. சிங்க வேஷம் போட்டுன்னு, புலி வேஷம் போட்டுன்னு, அதை பார்த்தாலே பயமா இருக்கும் சின்ன பிள்ளைங்களா இருக்குல்ல. எங்க அம்மா பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சுக்குவோம், இல்லை வீட்டுக்குள்ள எல்லாம் ஓடிடுவோம். வருது வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். கிட்ட வந்து ஆளுங்களும் பயந்து ஓடிடுவோம் நம்ம. ஆனா உண்மையான சிங்கமே கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஒரு ஆள் இருக்கிறான். புரியுதுங்களா? சிங்கம் கிடையாது. சிங்கத்தை போல இருக்கிறான். ஆனாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. பிசாசும் அப்படிதான். சிங்கத்தை போல தான் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. ஒரே சிங்கம்னு எங்கேயுமே சொல்லப்படலை. அவன் வந்து நம்மளை பயம்பூத்துறான். இந்த மாதிரி வியாதிகள் பிரச்சனைகளை கொண்டு பயம்பூத்துறான். ஏன்னா அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் இருக்குது. உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றான். நம்ம பயப்படும் போதெல்லாம் நம்ம மறைமுகமாகவே பிசாசுக்கு அதிகாரம் இருக்குது, நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். கேன்சர் வியாதி வந்துருச்சா, அந்த வியாதி என்னை சாகடிச்சிடும். அப்போ கேன்சருக்கு என் மேல அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். கடன் பிரச்சனை, 50 லட்ச ரூபா கடன் அப்படின்னா அந்த கடனுக்கு அதிகாரம் என் மேல இருக்குது. நம்ம முழுகிடுவோம், நம்ம ஒண்ணும் இல்லாம ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் பயம் கொண்டு வர காரியம். நம்முடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தாதபடி, யோசிக்காதபடி அது செய்துவிடும். பயம் நமக்கு அதன் மேல அதிகாரம் இருக்குது. என்ன காரியத்தை பயம் கொண்டு வருதோ அது மேல அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம மறக்கடிச்சிடும். நம்ம என்னன்னா பயந்துகிட்டு இருப்போம். அந்த பிரச்சனை குறித்து, இந்த வியாதியை குறித்து, பிசாசை குறித்து, அந்த காரியங்களை குறித்து நம்ம பயந்துன்னு இருப்போம். பயந்து நிற்கிறோம்னா என்ன, அது நம்மளை மேற்கொண்டுணும்னு நினைக்கிறோம். நம்ம அது மேற்கொண்டுணும்னு நம்ம நினைக்கும் போதே அதுக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நமக்கு தான் அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. பயம் நமக்குள்ள வரும்போது நீங்க தெரிஞ்சுங்க, நம்முடைய அதிகாரத்தை அவன் மறைக்க பார்க்கிறான். நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம மறக்க வைக்கிறான். கேன்சர் மேல நமக்கு அதிகாரம் இருக்குது. எல்லா வியாதிகள் மேலும், எல்லா பிரச்சனைகள் மேலும், எல்லா இயற்கையின் மேலும் நமக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா பயம் போயிடும். அவன் மேல அதிகாரம் இருக்குதுன்னுக்குள்ள அப்புறம் என்னத்துக்கு பயப்படணும்? ஒரு மிஷினரி, அவர் பேர் மறந்தேன், ஸ்டீஃபன் நினைக்கிறேன். அவர் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள போனார். அப்படி போனப்போ இவர் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துன்னு வண்டி, அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பாதை கிடையாது இல்ல, வண்டிகள் வேனு இதெல்லாம் எடுத்துன்னு போறாரு. அதெல்லாம் உள்ள தள்ளிட்டு தான் போவாங்க. சுவிசேஷத்துக்கு தகுந்த பைபிள், அவரோட உணவு, சாப்பாடு, பொருட்கள் எல்லாத்தையும் அதுல ஏத்தின்னு உள்ள போவாங்க. இவங்க கொஞ்சம் அப்படியே கண் அசந்தாங்கன்னா அங்க இருக்கிற பொருட்கள்லாம் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எங்க போனாலும் அப்படி நடக்கும். இது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் ஆப்பிரிக்கால அவர் சொன்னாராம், ஊர் தலைவனோடு போய் ஒரு உடன்படிக்கை பண்ணு அப்படின்னா அந்த மிஷினரி கிட்ட. என்னத்துக்கு சொல்றாரு தெரியலையா அப்படின்ட்டு அந்த ஊர் தலைவனும் கூட்டானான். வா என்னோட வந்து உடன்படிக்கை பண்ணிக்கோ. அவனுக்கு அவரை பிடிச்சிருச்சான், பண்ணிக்கோ அப்படின்னு. அன்னைக்கு உடன்படிக்கை பண்ணி அந்த ஆட்டெல்லாம் வெட்டிக்கிட்டு உடன்படிக்கை, அவங்க முறைப்படி உடன்படிக்கை. அன்னைக்கு நைட்டு திருவிழா தான், ஃபீஸ்ட், சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கொடுத்து கடைசியில போவுக்குள்ள அவன் தடி எடுத்து விட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ என் உடன்படிக்கையின் சகோதரனே அப்படின்னு கொடுத்து அனுப்பிட்டான். என்ன அவன் தடியை கொடுக்குறானே அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்து வண்டியில வச்சுட்டு போயிட்டான். வண்டியில வச்சுட்டு இவர் வேற ஊருக்கு போனான். அப்போல இருந்து அவர் வண்டியில யாருமே திருடலையா. இவருக்கே ஆச்சரியமா இருந்துதான், எந்த ஊருக்கு போனாலும் எவனுமே திருடலையா. அப்புறம் கேட்டாராம், என்னங்க இது எங்க யாரும் திருட மாட்டீங்க அப்படின்னு. அப்ப அங்க சொன்னாராம், அங்க இருக்கிறவங்க சொன்னாங்களாம், உங்க வண்டியை நான் திருட மாட்டோம்,
ஏன்னா எங்க தலைவனோடு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க. நாங்க ஒருவேளை திருடணும்னா எங்க தலைவனுடைய கோபத்துக்கு ஆளாவோம். அப்படி திருடணும்னா தலைவனே வருவான், வந்து எங்களை அழிப்பான். அதனால உங்க பொருள் ஒண்ணு கூட நாங்க தொட மாட்டோம் அப்படின்னா. உடன்படிக்கையோட வல்லமை தெரியுதா உங்களுக்கு? ஏன் கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை பண்ணாருன்னு? யாரும் நம்மளை தொட முடியாது. நம்முடைய அனுமதி இல்லாம, நம்முடைய அவநம்பிக்கை அவிசுவாசத்தின் வழியாகத்தான் பிசாசு நம் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். பிசாசு கிரியை செய்யறானா இக்னோரன்ட் வழியா தான், அறியாமையின் வழியாகத்தான். நான் உடன்படிக்கையின் மக்கள் என்பதை நம்ம மறந்துடுறோம். நாம ஒரு உடன்படிக்கையில இருக்கிறோன்றத மறந்துடுறோம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய நாமத்துல வரன்றான். ஏன் அதை உச்சரிக்கிறான் தெரியுங்களா? நான் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கையில இருக்கிறேன் அப்படின்றான். நம்ம தான் இயேசுவின் நாமத்தை சாதாரணமா எடுத்துக்கிறோம். அதை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. நமக்கு கர்த்தர் அவருடைய நாமத்துல அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவசிக்கிறது இல்லை. விசுவசிச்சா நம்ம பயன்படுத்துவோமே. மந்திரிக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி தெளிச்சு பாஸ்டர்கிட்ட போனா தண்ணி தெளிப்பார். பேய் பிடிச்சவங்க மேல தண்ணியை, புனித தண்ணியை தெளிப்பார். தண்ணியில என்ன இருக்குது? தண்ணியில ஏதாவது இருக்குதா? ஜெபம் பண்ணா தண்ணியில ஏதாவது இறங்குதா? எண்ணெயில ஏதாவது இறங்குதா? போய் எண்ணெய் டப்பா எடுத்துன்னு போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணின்னு வருவோம். எண்ணெய்க்குள்ளையா கடவுள் இருக்கிறாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. மூப்பரிடம் கொண்டு போவார்கள், அவர் எண்ணெய் தேய்ப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் வியாதிஸ்த சுகமாவாங்கன்னு வேதம் சொல்லுது. அது சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம விசுவாசம் இல்லாத ஆளை, ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை, இல்ல ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு போனா அவருக்கு வார்த்தையின் மேல நம்பிக்கை கிடையாது, அந்த வெளிப்பாட்டின் மேல நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு போனா அட்லீஸ்ட் அவர் எண்ணெயை பூசினாரு, அந்த எண்ணெயின் மேலேயாவது நம்பிக்கை இருந்து அவன் சுகமாகட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் வச்சுக்கிறார். யாருக்கு வச்சுக்கிறாரு? வார்த்தையின் மேல வெளிப்பாடு இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் வச்சிருக்கிறாரு. அதனால உடம்பு சரியில்லைன்னே பாஸ்டர்கிட்ட போய் மந்திரிச்சுன்னு வந்துடும், எண்ணெயை பூசின்னு வந்துடும். ஒன்றும் நடக்க போறது. வார்த்தையின் மேல, வசனத்தின் மேல, அந்த வெளிப்பாட்டின் மேல நம்பிக்கை வைங்க. பேதுரு சொல்றாரு இல்லையா, அந்த எருசலேம் தேவாலயத்துல உட்கார்ந்தா பாருங்க, பிறவிலேயே நடக்க முடியாது. வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல. ஏன் வெள்ளியும் பொண்ணையும் சொல்றாரு? அதை விட விலை உயர்ந்தது என்கிட்ட இருக்குது, வெளிப்பாட்டின் அறிவு, இந்த வார்த்தையோட வெளிப்பாடு. நான் அது தேவனிடம் இருந்து பெற்றது. வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய நாமத்துல எனக்கு உன் மேல இருக்கிற வியாதியின் மேல அதிகாரம் இருக்குது. கைய புடிச்சு தூக்கி விட்டானா, எழுந்து நட என்று சொல்லி. அவன் துள்ளி குதிச்சு எழுந்து நடந்து போனான். தங்கத்தை விட, வெள்ளியை விட, பிளாட்டினத்தை விட, வைரத்தை விட விலை உயர்ந்தது நீங்கள் பெறுகிற ஒவ்வொரு வெளிப்பாடும் தான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த வெளிப்பாடை பெறுறதுல தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும். வெளிப்பாட்டின் அறிவு. இந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் நம்மள அந்த இக்னோரன்ட்ல இருந்து, அறியாமையில இருந்து வெளியே எடுக்கும். இருள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா வெளியே இல்லை இருள். கடன் இருக்குதுன்னா பேங்க்ல கடன் இருக்குது பிரதர், 50 லட்சம் வாங்கி வச்சுக்கிறேன், பேங்க்ல இருள் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க? இல்ல, மைண்ட்ல இருக்கு. இங்கதான் இருக்குது இருள். சரியாய் பேசவும் சிந்திக்கும்னா இந்த இருள் போயிடும். இங்க சொல்றாரு பாருங்க, அவருடைய உடன்படிக்கைன்னா தைரியமா அவருடைய நாமத்தை சொல்லுங்க, பரலோகம் பேக்கப் பண்ணும். அவருடைய நாமம் போதும், பரலோகத்தை அசைச்சிடும். கர்த்தர் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, நான் ஒரு வார்த்தை சொன்னா பரலோகத்தை ஆர்மியா வந்துரும்ன்றாரு, சேனைகளே வந்துரும்ன்றாரு.
கூட்டமா வந்துருவாங்க அப்படின்னு. ஏன் அதை சொல்றாரு? நமக்காக தான் சொல்றாரு. அப்போ அவருடைய நாமத்தை முதல்ல அது நமக்குரியது. விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் தம்முடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு? சும்மா பொட்டியில வச்சு தூங்குறதுக்கா? இல்ல, அதை பயன்படுத்த. யாரெல்லாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்தலாம்? எல்லாரும் பயன்படுத்தலாம். இயேசு ஊழியம் செஞ்சுன்னு இருந்தார். அவர் பிசாசுகளை துரத்திருந்தார். இந்த தெருவுல ஒருத்தன் என்ன பண்றான் பாருங்க, பாருங்க, இன்னொரு தெருவுல இவர் பேரை சொல்லி துரத்தின்னுக்குறான். வேதத்துல இருக்குது. அதான் பாருங்க, பார்த்தா காமெடியா மாதிரி தெரியுது, காமெடி மாதிரி தெரியுது. ரொம்ப சீரியஸா அவன் பண்றான். இவர் எவ்வளவு சீரியஸா பண்றாரோ அவன் அவ்வளவு சீரியஸா பண்றான். அங்க இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆண்டவரே நீ செய்யறத அங்க உங்க நாமத்தை கொண்டு ஒருத்தன் செஞ்சுன்னுக்குறான் அப்படின்னு. இவங்க கம்ப்ளைண்ட் பண்றது, இவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, உங்களுக்கு விரோதமா செய்யறான் அப்படின்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அவனுக்கு அதிகாரம் கொடுத்தாரா இல்லையான்னு கூட தெரியல, கொடுத்த மாதிரி தெரியல. புரியுதுங்களா? அவனே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கலாம். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி அற்புதங்களை செஞ்சு அவர் ஊழியத்தை அவன் நல்லா நடத்தினுக்கிறான். அவர்கிட்ட வந்து சொன்னவங்கிட்ட சொல்றாரு, என் நாமத்தை தானே பயன்படுத்துறான், அவன் என் சார்பில் தான் இருக்கிறான் அப்படின்றது. நல்லா கவனிங்க, இவரோட கூட்டத்திலே இல்லை அவன். இவரை பார்த்துருக்கிறான், இவர் துரத்துறதெல்லாம் பார்த்துருக்கிறான். ஆச்சரியப்பட்டான். மற்றவங்களாம் ஆச்சரியப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. யாரையாவது 2 நோயாளிகளை கொண்டாடுவோம், பிரச்சனை உள்ளவன கொண்டாடுவோம். அவர்கிட்ட எந்தெந்த ஊருக்கு போய்கிறாருன்னு கேள்விப்பட்டு அங்கே இருக்கிறவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் இருந்தாங்க. ஆனா இங்க ஒருத்தன் தான் இன்ஸ்பயர் ஆயிட்டான் பாருங்க. அவர் செய்யறாருன்னா நம்ம நாமத்துல செஞ்சு பார்ப்போம், செஞ்சு பார்த்தா நடக்குது. அவன் புதிய உடன்படிக்கையில கூட இல்லை, அவனுக்கு அதிகாரமும் கொடுக்கல, வல்லமையும் கொடுக்கல. அவனுக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்குதுன்னு நம்பிட்டான், ஓட்டுறான். பிசாசெல்லாம் ஓடுது, வியாதிஸ்தெல்லாம் சுகமாகறாங்க. இயேசு சொல்றாரு, ஊழியம் நடக்கட்டும்ன்றாரு. அவன் என் சார்பில் தான் இருக்கிறான் அப்படின்றாரு, மை ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. பார்த்து கூட இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, நம்மளாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், காலை ஏஞ்ச உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்றோம், தூங்கத்துக்கு முன்னே நன்றி ஆண்டவரேன்றோம், பைபிள்லாம் முத்தி கொடுக்குறோம், எல்லாம் கரணமும் அடிக்கிறோம், முட்டையால் போடுறோம், ஏந்திரிக்கிறோம், எல்லாம் பண்றோம். நாமத்தை பயன்படுத்துறோமா? பயன்படுத்தத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு இருந்தாலே போதும். இங்க ரட்சிக்கப்படாம ஒரு மனுஷன் அந்த வேலையை பார்க்கறான். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்துல ஒத்தரா இருக்கிறோம், தேவனோடு உடன்படிக்கை இருக்கு. முதல்ல சொன்னபடி பிதாவுக்கு குமாரனுக்கும் எவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் இருக்குதோ இந்த பூமியில, அதே அதிகாரம் கொஞ்சமும் குறையாம நமக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. வியாதிஸ்தரை பார்த்தீங்கன்னா, பேய் பிடிச்சவங்களை பிரச்சனை உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா, இயேசு நாமத்தை சொல்லுங்க, பிசாசு ஓடி போவான், வியாதி ஓடி போவோம். கொஞ்ச நாள்ல திரும்பி வருவாங்க மறுபடியும். பிரதர் கேன்சர் வந்துருச்சு பிரதர் அப்படின்வாங்க. மறுபடியும் வருவான் பிசாசு. ட்ரை பண்றது அவன்கிட்ட தான் கத்துக்கணும். விடமாட்டான். குணமாயிட்டாலும் திரும்பி வருவான், அடுத்த நாளே வரலாம். இயேசு சொல்றாரு இல்லையா, ஒரு வீடு சுத்தமா இருக்கிறத பார்த்துட்டு 7 ஆவிகளை கொண்டு வருவான். முன்னிலைமையோட மோசமாயிடும், நான் போய் துரத்த மாட்டேன்ட்டார் இயேசு. இப்போ இருக்கிற பிரச்சனை அவனுக்கு போதும், துரத்தி விட்டா அது 7 வந்து இன்னும் மோசமா போயிடும். ஒரு ஆவிக்கே வந்து போனா படம் இல்லை. ஏன் இதை சொல்றாருன்னா, துரத்த மாட்டேன்னு சொல்ல, இவரை பின் சொல்லணும், என்னன்றது புரிஞ்சுக்கிட்டா அவனே துரத்திடுவான். இயேசு கூப்பிட தேவையில்லை. நாம கூட இயேசு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு தான் கொடுத்துக்கிறாரு. ஆண்டவரே பயன்படுத்தட்டுமா ஆண்டவரே,
ஹலோ பைபிள் எடுத்து வாசி அப்படின்னு சிம்பிளா சொல்லு. நல்லா போதிக்கிற சபைக்கா போ, அழுகுற சபை, கத்துற சபை, கூப்பாடு போடுற சபை, ஆண்டவரே ஆண்டவரேன்ற சபையெல்லாம் நிறுத்திட்டு சரியான சபைக்கு போ அப்படின்னு. அவருடைய நாமத்தை பயன்படுத்த சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போகணும். அந்த 7 ஆவிக்கு வந்தோம். ஏன் இதை சொன்னா, நீங்க போய் ஒருத்தருக்கு ஆவியை துரத்துனீங்கன்னா, ஒரு வியாதியை குணமாக்குனீங்கன்னா, கொஞ்சம் நாள்லயோ இல்ல கொஞ்சம் மாசத்துலயோ இல்ல அடுத்த நாளோ மறுபடியும் வந்துடும். டாக்டர் சர்டிஃபை பண்ண பிறகு மறுபடியும் வந்துடும், மறுபடியும் வருவாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா? நீயே இயேசு நாமத்தை சொல்லு, அது ஓடி போயிடும். சபைக்கு வா, நிரந்தர விடுதலையை நீ அனுபவிக்கலாம். எப்பெல்லாம் வருதோ நீயே சொன்னா போதும். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியா, அந்த நிமிஷத்துல இருந்து அது உன் கண்ட்ரோல்ல இருக்குது. வரும் தான், பயப்படாத. காலில் கேன்சர் வந்துச்சா காலை பார்த்து இயேசு நாமத்துல கேன்சரே வெளியே போன்னு சொல்லு, போயிடும். ஒரு 2-3 தடவை சொல்லு, அதுக்கப்புறம் அதுக்கு புரிஞ்சிடும். அது இனிமேல் திரும்பி வராது. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வியாதினா அந்த வியாதியை மட்டும் பேசுனீங்கன்னா அந்த வியாதி மட்டும்தான் போகும். ஒருத்தருக்கு கழுத்துல கேன்சர் இருக்குது, மூட்டு வலி ரெண்டும் இருக்குதுன்னா, கழுத்துல இருக்கிற கேன்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா கேன்சர் மட்டும்தான் போகும். அது ஒரு ஆவி, அது போகும். அப்புறம் மூட்டு வலியை பார்த்து பேசுனீங்கன்னா அது போயிடும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஒன்னா பார்த்து பேசுறது இல்ல, ஒண்ணா பார்த்து பேசுனீங்கன்னா ஒண்ணா போயிடும். எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பேசுங்க. கர்த்தர் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, நான் கர்த்தரிடம் இருந்து அந்த அதிகாரத்தை வாங்கினேன், அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுக்குறேன். அந்த அதிகாரம் வல்லமை கர்த்தருக்கும் இருக்குது, இயேசு சொல்றாரு எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது அப்படின்ட்டு. அதனால என்ன கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வராங்களா துரத்திட்டு துரத்துங்க, என்னுடைய நாமம் மகிமை பெறும். அங்க சொல்றாரு இல்லையா, ஒருத்தாங்க அவருடைய நாமத்துல துரத்தி இருக்கிறான் தான் சொன்ன, என் சார்பில் தான் இருக்கிறான். அவன் என்ன விட்டு ஜெபமா பண்ணான் இல்ல, முட்டியால் போட்டு தலையை குனிஞ்சு கையில வைங்க, தலையை கையில வைங்க ஆண்டவரே, சாரி கையை தலையில வைங்க ஆண்டவரே, அபிஷேகத்தை இறக்குங்க ஆண்டவர் நான் சொன்னான் கிடையாது. இயேசு நாமத்துல ஆம்பாடின அற்புதம். அதே மாதிரி தான் நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களுக்கே புரியும், நம்ம செய்யல, அவர் செய்யறாரு, அவருடைய நாமம் செய்யுதுன்னு. கழுதை என்னைக்குமே சொல்லல எனக்காகத்தான் நீங்க ஓசானா பாடுறீங்க, மேல ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறாரு அவருக்கு தான் கத்துச்சா கழுதை? கிடையாது. ஏன்னா அந்த கழுதைக்கு தெரியும் சுத்தி இருந்தவங்களாம் அவரை பார்த்து தான் ஓசானா சொன்னாங்கன்னு. அதே மாதிரி நம்ம வழியா அற்புதம் நடந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்ல, கர்த்தர் தான் செஞ்சாருன்னு, அது அவங்களுக்கே தெரியும். ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க கிரெடிட் நான் தான் செஞ்சுட்டேன்னு நினைச்சு விழுந்துருவணும் அந்த மேட்டு மேலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாரும் நினைக்க போறது இல்லை நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் அவர் தான் செஞ்சாருன்னு. விளங்குச்சிங்களா? நாமத்தை பயன்படுத்து.